தேவனே, கர்த்தாவே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்தவரே, நீர் ஒருவரை கர்த்தர், நீர் ஒருவரை துதி ஸ்தோத்திரங்களை பெற்றுக்கொள்ள பாத்திரர், நீர் ஒருவரை வல்லமையில் பெருத்தவர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டட் நிற்கும் சுவாமி. நீர் பூமியை மனுப்பு தந்து கொடுத்தீர் ஆண்டவரே, தன் இஷ்டம் போல் வாழ்வதற்காக அல்ல, உம்மை பிரதிபலிப்பதற்காக, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நீர் உண்டாக்கி நீர் படைத்தீர். கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலே வெவ்வேறு இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க, உம்மை புகழ்ந்து பாட, உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நீசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆமென். இது கர்த்தர் தந்த நாள். ஆமென். இது கர்த்தர் தந்த நாள். இதுல நம்ம எப்படி இருக்கணுமா? களி கூர்ந்து மகிழணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்துல சொன்னேன் ஹியூமிலிட்டி பத்தி, தாழ்மை பத்தி நான் சொன்னேன். ஹல்லேலூயா. நம்ம வெறுமனே சும்மா கேட்டுட்டு போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்குற செய்திகள் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதன்படி நம்ம இந்த செய்தியின்படி நம்ம நடந்திருக்கிறோம்னு தெரியும். ஆமென். அதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசிகள்லாம் சிலர் ரொம்ப நல்லா இருக்காங்க, சிலர் ரொம்ப கீழ்மட்டத்திலே தான் இருக்கிறாங்க. ஆனால் 1970 நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், நான் கர்த்தருக்காக இருக்கேன், நெடுமுழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன், நான் இவ்வளோ நாள் ஃபாஸ்ட் பண்ணுறேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு எல்லாம் சொன்னாலும் கூட சில மாற்றங்கள்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல சிலருடைய வாழ்க்கையில்.
ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட சில மாற்றங்கள்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. அல்லேலூயா. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை பத்தி நான் பேசுறேன். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ள ஒரு வாசம் பண்ணினார்னு இருக்கு வசனம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். எப்படி பண்ணாரா? அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபை சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் கிருபையா இருக்கிறாரு, சத்தியமா இருக்கிறாருங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதை நீங்களும் நானும் மாற்றவும் முடியாது. நீங்களும் பைபிள்ல பாத்தீங்கன்னா மதர் மேரியை பார்த்து கிருபை பெற்றாய், கர்த்தருடைய கண்களை நீ கிருபை பெற்றாய் சொல்றாரு. அல்லேலூயா. சகரியா அவருடைய வைஃப் கிட்ட எலிசபெத் கிட்ட கிருபை பெற்றவளே அப்படின்ட்டு கர்த்தரா உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்னு சொல்றாரு. என் கிருபை உனக்கு போதும்னு பவுல் கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. தாவீதுக்கு சொல்றாரு, நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன்னு சொல்றாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மலைகளே விலகினாலும், இப்ப நம்ம பாட்டு பாடினோம், மலைகளே விலகினாலும், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா மலைகள்னு பாடுறது வந்து ஒரு 2 செகண்ட்ல கூட இல்லை, 1 செகண்ட்குள்ளவே பாடிடும் ஒரு வரிய. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மலையை கொஞ்சம் பாருங்க, இந்த மலைகள் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அந்த மலைகள் கூட பிறந்து போனாலும், ஆமென், பர்வதம்னா மலையோட ரொம்ப ரொம்ப பெருசெல்லாம் பர்வதம். பர்வதங்களை நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு விலகாதுங்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பொய்யாகுமா? அல்லேலூயா. கிருபை விலகாதுங்கிறாரு. ஆனா நம்ம கிருபை பெற்ற மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நீங்க தான் சொல்லுங்க. கிருபை விலகாதுங்கிறாரு. ஆனா அந்த கிருபை மட்டும் தனியா ஒண்ணுமே இருக்க முடியாது. தனியா கிருபையா இருக்கவே மாட்டாரு. கிருபையும் சத்தியமும் பிரிக்கவே முடியாது. ஆமென். ஒரு காயின்ல ஒரு பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரி நமக்கு எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரி. ஆமென். அல்லேலூயா. அதனால அது எப்படி உண்மையா அதே மாதிரி தான் கிருபைங்கிறதுக்கு பின்னாடி சத்தியம் இருக்கு. சத்தியம் முன்னாடி இருந்தா கிருபைங்கிறது பின்னாடி இருக்கு. கிருபைங்கிறது முன்னாடி இருந்தா சத்தியம் பின்னாடி. கிருபையும் சத்தியத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப கிருபை அவ்வளோ கிருபை உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. இது சத்தியம். ஆமென். இதை நீங்க மாற்ற முடியாது. கிருபையும் சத்தியத்தினால் பாவம் நிவர்த்தி ஆகும் இருக்கு. ஆமென். கிருபை சத்தியத்தினால் உங்களுக்கு எனக்கு என்ன நிவர்த்தி? பாவம் நிவர்த்தி ஆகும். கிருபை சத்தியம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. கிருபை சத்தியம் ஒன்று ஒன்று சந்திக்கும். ஆமென். அதை நீங்க பிரிக்க முடியாது. இது உண்மை. அல்லேலூயா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அந்த கிருபை என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, தூக்குன்னு ஒருத்தவங்களை கொண்டு உயர்த்து, தூக்குன்னு கொண்டு உயர்த்து. எப்படி ஃப்ளைட் வந்து லேண்ட்ல இப்படி டேக் ஆஃப் ஆகும்போது போயிருக்கீங்களா? ஃப்ளைட்ல அப்படியே ரன்னிங்ல போயிட்டே இருக்கும். ரன்னிங்ல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போகும். அப்புறம் தாண்டி என்னாகும், ரன்னிங்லேயே ஸ்பீடாகும். டக்குன்னு அப்படியே மேலே கிடக்கும். மேலே எடுத்தது டக்குன்னு அப்படியே மேலே போயிடும். புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நின்று தான் அது போகுது. புவியீர்ப்பு விசை என்பது கீழே இழுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஆற்றல். அல்லேலூயா. அந்த ஆற்றலை மேற்கொண்டு அது மேல 6000 கிலோமீட்டருக்கு மேல பறக்குது ஃப்ளைட். அது தூக்கப்பட்டுருது. அப்படியே அந்த உள்ள இருக்கிற ஆட்கள் லக்கேஜோட அப்படியே தூக்கிடுது. அந்த தூக்குற மாதிரி தான் நான் இன்னைக்கு சொல்றேன் அடையாளமா. அந்த கிருபை உங்களை என்ன செய்யும் சொல்றேன்னா, தூக்குன்னு தூக்கிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகுது பாருங்க. அந்த எல்லா நன்மையான ஈவும், ஆல் குட் திங்ஸ் அண்ட் ஆல் கிஃப்ட்ஸ், இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருது. இந்த பரத்துல யாருக்கா? ஃபாதர் காட். உங்களோட தங்கி இருக்கிறதுக்கு அனுப்பினவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு பேர் தான் கிரேஸ். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நன்மையான ஈவெல்லாம் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து. யார் மூலமா வருது? கிரேஸ் மூலமா வருது. வருங்கிறது சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இப்ப கிரேஸையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன பாருங்க. நன்மை வந்தே தீரும், அது சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணிருக்கார். நோவாவின் பேர்ல கர்த்தர் என்ன செஞ்சாரு? கிருபை வச்சாரு. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பரிசுத்தவான்கள் பேர்ல எல்லாம் என்ன கிருபை வச்சு எடுக்கிறாரு. ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் முடிச்ச உடனே என்ன ஆயிடுது? அந்த கிருபை அதுக்கப்புறம் இருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நியூ கவர்னன்ட்ல புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய 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 குட் நியூஸ்னா, உங்களை தூக்குன்னு உயர்த்துகிற ஒரு பெரிய பெரிய ஆற்றல், the ability, the ஆற்றல், anointing, அபிஷேகம், the power அப்படின்னா மிகுந்த வல்லமை எல்லாமே
வெளியிலேருந்து இல்ல, உள்ளேயே பெர்மனண்டா இருக்கிறது. அப்பனா இந்த டேக் ஆஃப் ஆகி மேல போகணுமே, மேல போகணுமே. ஆனா போக முடியலையே. அப்ப கிருபைக்கு என்ன ஆயிடுச்சு? இல்ல ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? என்ன அந்த விசுவாசி மட்டும் என்னோட ரட்சிக்கப்பட்டவங்க தான், அந்த ஊழியக்கார் இப்போ வந்தவர் தான், அந்த சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எப்படி இருந்தாங்க ஆனா இப்படி இவ்வளவு பெருசா போயிட்டாங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே. சில பெர்சிக்யூஷன்ஸ் வரும், சில பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். சில பாடுகள் வழியா நம்ம போனாலும் கூட ரெகுலரா அதாவது பெர்மனண்டான ஒரு கஷ்டம் இருக்கவே இருக்காது. ஆமென், ஆமென். இது உண்மை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க கடந்த காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு திரும்பி பாருங்க, கர்த்தருடைய கரம் உங்களோட இருந்த ஒரு கிருபை உங்களை உயர்த்திருக்கான். ஆமென். உங்க அம்மா உங்க அப்பா வாழ்ந்ததை விட நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கிறீங்க. இன்னும் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களை விட இன்னும் உங்க ஜெனரேஷன் இன்னும் நல்லா இருக்கும். நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் விட நம்ம கட்டாயமா நல்லா இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் அப்படி கிருபை தான். ஆமென். நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன்னா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி இல்லை, ஒரு ஊழியக்காரங்க இன்னொரு ஊழியக்காரங்க இல்லை, ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி, எல்லாமே born again godly children. ஆனா ஒருத்தவங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம யோசிக்கணும், இதை குறித்து யோசிக்கணும். சில காரியங்கள் ஸ்டாக்னேஷனாவே இருக்கும். ஸ்டாக்னேஷனா ஒரு நீரோட அப்படியே ஓடாம தேங்கி நின்னா அது எப்படி இருக்கும்? அது நல்லாவா இருக்கும்? அது ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். வாட்டர் ஸ்டாக்னேஷன் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலுமே பலதரப்பட்ட பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆமென், இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்னேஷனோட, though we are regularly going to church, though we are giving offering tithes, hallelujah, and நம்ம though we are named as holy people, they are believers, அப்படிலாம் இருந்தால் கூட நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஸ்டாக்னெண்ட்டாவோ இருக்கிற மாதிரியே இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உங்களை செக் பண்ணி ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கிருபைங்கிறது உங்களை தூக்குறது தான் அந்த பவர், the ability. ஹல்லேலூயா. ஒரு ஆற்றல், ஒரு வலிமை, ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? God's grace. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதே பாருங்க, உலகத்தார் பாருங்க குயிக்கா கூட முன்னேறி வந்துடுறாங்க. துன்மார்க்கன் செழித்திருப்பான், நீ அவனை பார்க்காதுங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் நம்ம கர்த்தரால உயரணும், அதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம கர்த்தரால உயரணும், அதுதான் ரியல் 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 growth and real blessings. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேன்மை அடையணுங்கிறதுக்கு தேவன் இதுக்கு மேல சிலுவையில் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. கிருபை இவ்வளோ கிருபை கொடுக்குறாரு, மலைகளை விலகினாலும் பர்வதங்களேன்னு சொல்றாரு, வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் சில மாற்றங்கள் இருக்க மாட்டேங்குது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். The kingdom of God operates by grace. தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னா, ஆப்ரேட் ஆகுதுன்னா, செயல்படுதுன்னா கிரேஸால தான் ஆப்ரேட் ஆகுது. ஹல்லேலூயா. கிரேஸால தான் ஆப்ரேட் ஆகுது. புது கவர்னன்ட்ல சொல்றேன், நியூ கவர்னன்ட் பீப்புள். ஏற்பாடு அப்படின்னா புதிய ஏற்பாடு. அப்ப கர்த்தருடைய ஆவியானவரே நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டுல சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றி அவரை ஏற்படுத்தியிருக்கிறாரு. எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறாரு? என்னதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு வந்தாகணும் அப்படின்னு ஒரு உயில் எழுதி வச்சதுதான் இந்த பைபிள்ல நியூ கவர்னன்ட். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ kingdom of God operates by grace. ஆமென், ஆமென். the grace அப்படின்றது unlimited favor அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட, மைண்டுக்கு எட்டாத, மைண்டு நம்முடைய ஹியூமன் தாட்ஸ்க்கு எட்டாத ஒன்று தான், நினைச்சு பார்க்காத ஒன்று தான் அந்த கிருபை. ஆமென். இந்த the kingdom of God operates by grace ன்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த கிரேஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா by the word of God. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிரேஸ், ஏன்னா கிறிஸ்துக்கு பேரே வார்த்தையானவர், கிறிஸ்துக்கு பேரே கிரேஸ் தான். அவர் தான் the person is grace. அப்போ the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில ஆப்ரேட் ஆனாதான் அந்த கிரேஸை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அந்த கிரேஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னா என்னதான் ஆப்ரேட் ஆகுது? வார்த்தை தான் ஆப்ரேட் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஃபார் நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமென்.
ஆமென். அப்போ kingdom of God ஆபரேட் ஆகணும்னா grace is nothing but the word of God. ஆமென். அப்ப இப்படி தான் ஆபரேட் ஆகுது. கிரேஸால தான் ஆபரேட் ஆகுது. ஆமென். அதுல எந்த மாற்று கருத்தும் உங்க மைண்ட்ல வரக்கூடாது. நான் ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டேன், நான் ரொம்ப நேரம் ஃபாஸ்ட் பண்ணேன், நான் 7 நாள் 40 நாள் ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்மளா ஏதாவது செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப கிரேஸ் உங்க வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகுனா வேர்ட் ஆஃப் காட் ஆப்ரேட் ஆனா கிரேஸ் உங்க மேல ஊற்றப்பட்டுட்டே இருக்கும். இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் சொல்லுது இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு. ஆமென். நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? எல்லாம் உலக பிரகாரமா ஏதோ வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க, முடிய கொடுக்குறாங்க, செருப்பு இல்லாமல் நடந்து போறாங்க. இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? நான் இந்த காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு வகையில அவங்க மனசுக்கு ஏதோ தோன்றதெல்லாம் செஞ்சாலும் சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு 4:10 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்க என்ன செய்யப்படணுமா? அப்புறம் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்துறதுக்கு நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தா உயர்த்துவார்னு சொல்லப்படல. ஹல்லேலூயா. 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 நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தா உயர்த்துவார்னு சொல்லப்படல. கர்த்தருக்கு முன்பாக உங்களை என்ன செய்யணும்? தாழ்மைப்படுங்கள்னா இன்னைக்கு டிக்ஷனரி அவங்களுக்கு ஒரு டிக்ஷனரியில் எடுத்து படிக்கிறாங்க தாழ்மையை. சிலர் எனக்கு தெரிஞ்சே சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப அதிகமாக செப்பல் வாங்க மாட்டாங்க, 2 saree மட்டும் வச்சுக்குவாங்க. என்ன அப்புறம் சர்ச்சில் அவங்க ரொம்ப நல்ல ஒரு வசதியாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே போய் உட்காருவாங்க. தாழ்மைன்றதுனால நான் இப்போல்லாம் கர்த்தருக்கு உள்ளே வந்ததுலேருந்து நான் ரொம்ப தாழ்மையை கற்றுக்கிட்டேன். நான் கட்டிலில் படுக்கிறது இல்லை, நான் விருந்தறையில் படுக்கிறேன்னுவாங்க. எல்லாருக்கிட்டையும் என்னதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் 2 தான் வச்சுருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னெல்லாம் சொல்லுவாங்க, சர்ச்சில் இப்போ இடம்லாம் இருக்கும், ஆனால் வெறுமனை கீழே உட்காருவாங்க. இதெல்லாம் தாழ்மை கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ரொம்ப தாழ்மையானவங்க அப்படின்றாங்க பார்த்தீங்களா? உலக பிரகாரமாக நிறைய பேர் அவங்க ரொம்ப தாழ்மையானவங்கன்றாங்க. தாழ்மையை நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மைன்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நான் எங்கேயோ போயிடுவோம். ஹல்லேலூயா. காட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணே என்னன்னா இந்த தாழ்மை தான். ஆமென். உங்களுடைய ஜெப நேரம் உண்மைதான் அட்ராக்ட் பண்ணும். உங்களுடைய ஃபாஸ்டிங் அட்ராக்ட் பண்ணும் தான். ஹல்லேலூயா. அதே நேரத்துல நீங்க ஒழுங்குக்கிறவங்க உங்களுடைய ஆஃபரிங்ஸ் டைட்ஸ் அதுவும் காட்லியா அது நல்லது தான். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் 95% அப்புறம் மீதி இருக்கிற 5% தான் இது எல்லாம் சேர்த்து. இந்த 95% என்னன்னா தாழ்மை தான். அதுக்கு நம்ம என்ன தாழ்மைன்னா என்ன? இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்லாம் தாழ்மையே கிடையாது. தாழ்மைன்னா என்ன? obeying God's word, that is all தாழ்மை. ஆமென். ஆமென். obeying God's word. hallelujah. hallelujah. obeying God's word. இப்போ ஆதாமும் ஏவாளையும் சேட்டன் காடை பத்தி காட் இல்லைலாம் சொல்லி கொடுக்கல. காடுங்கிறவரே இல்லைங்கிறத சொல்லி கொடுக்கல. அவருக்கு எப்படியாக கீழ்ப்படிய பண்ணக்கூடாது, அதுல தான் அவருடைய கவனம் எல்லாம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ தாழ்மைன்னா என்னன்னா உங்க சுயத்தை எடுத்து போடுதான் தாழ்மை. ஆமென் சொல்லுங்க. ஓ அப்படியா, இதை புசிக்கூடாதுன்னு சொன்னாரா? தொடக்கூட தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஏவாள். அப்படிலாம் அவர் சொல்ல கிடையாது. நம்மக்கிட்டே விஷயத்தை வாங்கி நம்மக்கிட்டேயே போட்டு காட்டுறதான் சாத்தானுடைய வேலை. அதனால நீங்க சாத்தான்கிட்ட பேசலன்னா இதெல்லாம் தெரிய போறது கிடையாது, சாத்தானுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருந்தா தாழ்மை ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல ஃப்ளோ ஆகும். தாழ்மைக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த தாழ்மை வர வர கிருபைக்கு நீங்க என்ன செய்ய வேணாம். நீங்க கிருபைக்காக நீங்க அழுது புலம்ப வேணாம். இல்லை கடினமான சிலதெல்லாம் சிலர் செய்வாங்க பாருங்க, பார்த்துருக்கிறீங்களா? என்ன கடுங்காப்பு பிடிப்பாங்க சிலர்லாம் அந்த நாட்களில் எச்ச கூட முழுங்க மாட்டாங்க. சலைவால் அவ்வளோ நமக்கு சத்து இருக்குது, காடு நம்மளை அப்படி படிச்சுக்கிறாரு. உமிழ்நீரை கூட முழுங்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் வச்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங்கில் பால் ஊற்றாமல் காஃபி குடிக்கிறதுல ஒரு காடை திருப்திப்படுத்திட்டு தான் நினைப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாறுற காலங்கள் கிடையாது இனிமே. நீங்க கண் திறக்கப்பட வேண்டிய காலங்கள் இந்த காலங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். ஆனா
நாம தான் அதை செய்யணும். ஆமென். 4:10 பார்த்தோம், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யுங்க? தாழ்மை. நான் உங்களுக்கு தாழ்மை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு அதுல இல்ல. தாழ்மை படுங்கள். சொல்லுங்க எல்லாரும், தாழ்மை படுங்கள். அப்பனா it is a voluntary action by the people. Amen. It is also involuntary. It is not at all involuntary. தானாவே இப்ப நம்ம இருதயம் இதை ஏங்கிக்கிட்டே இருக்குது பாருங்க. அது தாழ்மை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யாது, உங்ககிட்ட இருந்து தானாவே ஆபரேட் ஆகுது. தாழ்மையை நீ தான் ஆபரேட் பண்ணணும். ஆமென். தாழ்மை படுங்கள் அப்படிங்கிறார். நான் உன்னை தாழ்மை படுத்துவேன்னு சொல்லல, நீ தான் என்ன செய்யணும்? தாழ்மை நீ படுறதுக்கு எஃபர்ட் நீ போடணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். ஹalleluya. இது உண்மையில் விழுந்த கடமை. நீ born again ஆன உடனே உனக்கு முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா தாழ்மை தான். அங்க என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது? கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya. வேற ஒண்ணுமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல இப்ப இருக்கிற பாவங்கள்லாம் இருந்ததா? சொல்லுங்க, இருந்ததா? இல்லவே இல்லை. அப்ப கர்த்தருக்கு அது எவ்வளவு பெரிய, அவரோடைய அந்த தோட்டத்துல வைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள். மிக முக்கியமானது அவனது அந்த அந்த கீழ்ப்படியாமை அப்படின்றதுனால. இன்னொன்னுலயே அவன் கீழ்ப்படியாம போயிட்டான்னா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை 8 பறிச்சு தின்னுட்டான்னா, அதுக்கு பிறகு இவனுக்கு நமக்கு கண்டினியூஸா இல்ல, டோட்டலா இனிமே டிஸ்கனெக்ஷன் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்தினாலதான் கர்த்தர் அவனை தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார். அப்ப கர்த்தர் எப்பயுமே நல்லவரா தான் இருக்கிறாரு. எல்லாம் விரட்டிட்டாரு அப்படின்றது எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இல்ல நல்லவர் அவர் என்ன நல்லவரா, அவர் விரட்டி விடுறாரு பாருங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுல எவ்வளவு ஒரு சத்தியம் இருக்கு பாத்தீங்களா, கிருபை இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி கீழ்ப்படியாம இருந்து ஜீவ விருட்சத்தின் கனியையும் இவன் எடுத்து பறிச்சுட்டான்னா, இந்த பாவத்திலேயே இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புடிச்சு சாகாமையே பாவத்திலே இருப்பானே, அப்ப நமக்கும் மனுக்குலத்துக்கும் ஒரு டிவைன் கனெக்ஷன் இல்லாம போயிருமேன்னு சொல்லிட்டு அவனை விரட்ட விட்டார். ஸோ தாழ்மைப்பட வேணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆமென். இந்த தாழ்மைப்படுறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, இந்த தாழ்மை அப்படிங்கிறத நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். தாழ்மை, அதுக்கு தான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. ஆமென். ஏன்னா நமக்கு அது வராது, இது தானா வராது. ரட்சிக்கப்பட்டவங்களே ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு போறவங்கலாம் இருக்கிறாங்க சர்ச்சில். காரணம் சொல்லி அவங்க அதை செஞ்சதுனால தான், இவங்க இப்படி செஞ்சதுனால தான் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே சொல்றேன், கலாத்தியர் 2:20 ரொம்ப அழகா இருக்கு. சிலுவையில நம்ம சுயத்தை சாகடித்தால்தான், சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே. அப்ப பாருங்க, சிலுவையில நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். we are co-buried with Jesus Christ. Hallelujah. Hallelujah. வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இங்க பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில். என்ன, நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி நீங்களா அன்னைக்கு அறையப்பட்டீங்களா? நீங்களா அன்னைக்கு பிறந்தீங்களா, இருந்தீங்களா? என்ன அர்த்தம்? இந்த வசனம் தெரிஞ்ச பிறகு எனக்கு சுயம் மேலே எழும்புது, நான் கீழ்ப்படியாம எனக்கு மேலே எழும்புது. கீழ்ப்படியாமைங்கிறது செல்ஃப் சென்டர்ட்னஸ், சுயம், செல்ஃபிஷ்னஸ், செல்ஃப்னா என்னுடைய இன்னர் பீயிங்லேருந்து நோ நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே கீழ்ப்படிய முடியுமா? எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய முடியுமா? இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சா என்ன ஆகுறது அப்படிலாம் நம்ம சுயம் சொல்லும். நம்மளை இழிச்ச வாயாக்கிடுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், நம்ம சுயத்திலிருந்து பேசுவோம். ஆனால் பைபிள் சொல்லும் நீ உதாசீனப்படுத்தாத, பைபிள் சொல்லும் நீ கீழ்ப்படிஞ்சிரு, பைபிள் சொல்லும் நீ விட்டு கொடுத்துரு, பைபிள் சொல்லும் பரவாயில்ல விடு, நான் தாங்கினல நீ தாங்கிக்க, இப்படிலாம் சொல்லும் பைபிள். வேதம் சொல்லும் கிங்டம் ஆஃப் காட் உங்களை உயர்த்துறது குறித்தும், அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்பட்டா கர்த்தருடைய கிருபை அவர் நம்மை உயர்த்துவார். நம்ம வாசிச்சோம். ஆமென். உயர்த்துவார்னா சும்மா இயற்கை தளத்துல நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா வேர்ல்ட்லி கிங்டம் ஆப்ரேட் ஆகுறது எதுலன்னா, எப்படி ஆப்ரேட் ஆகுது? உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி தான் ஆப்ரேட் ஆகுது. ஆமென். ஆனா கிங்டம் ஆஃப் காட் ஆப்ரேட் ஆகுது எது படின்னு சொன்னேன்? கிரேஸ் படியும் வேர்ட் ஆஃப் காட் படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் சாதாரணமா இருந்தவர் இன்னைக்கு உலக அளவுல பெரிய ஆள் ஆகுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? இயற்கை தலமா, அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தா? இன்னைக்கு பெரிய பெரிய தேவ பிள்ளைகள்லாம் பாருங்க, இன்னைக்கு உலக அளவுல அவங்க பெருசா இருக்காங்க. வயசு ஒரு 30 கூட கிடையாது. எப்படிலாம் உயர்றாங்க, எப்படி இருக்காங்க? அப்படி ஏன் எப்படி வந்துச்சு? அது கிருபை வந்ததுனால. காட் என்ன பண்ணிட்டாரு? இல்ல, கிருபை வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தாழ்மைப்பட்டதுனால அவங்க தன்னை தாழ்த்தினதுனால, தன்னை
தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுது. அதை தாழ்த்துனதுனால இந்த கிங்டம் ஆஃப் காட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. கிங்டம் ஆஃப் காட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சு. தாழ்மை படப்பட கிங்டம் ஆஃப் காட் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இல்ல, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ தாழ்த்த 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 வேர்ல்ட்லி உலக பிரகாரமான ராஜ்யம் இருக்கு பாருங்க, அதாவது இயற்கை தலம், இது ஆப்ரேட் பண்ண முடியாது. நம்மளை பார்த்தா என்ன இவ்வளோ திட்டுறாங்க, நீ சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, இன்னும் நீனும் பதிலுக்கு பதில் திட்டு பழிவாங்க, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் இயற்கை தளத்தில் ஆப்ரேட் ஆகுது. ஆனால் நீங்கள் when you are in kingdom of God அப்படின்னா நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, இந்த இயற்கையில் இருக்கிறபடி கூட்டி கழிச்சா நடக்குது இல்லை, இப்படிதான் நடக்கணுங்கிறதே நடக்காது. ஆமென். பாருங்க, ஊர் முழுக்க பஞ்சம், ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் தண்ணி இல்லை, ஆனா ஈசாக்குக்கு தண்ணி இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் இந்த பைபிள் முழுக்க இதுதாங்க, பைபிள் முழுக்க சூப்பர் நேச்சுரல் தான். இந்த கிரேஸ் தான் உங்களை சூப்பர் நேச்சுரலா உங்களை வாழ வைக்கிறது. நமக்கு கிரேஸ் வேணும், சூப்பர் நேச்சுரலா மிரக்கிள்ஸ் வேணும், சூப்பர் நேச்சுரலா எனக்கு இது நடக்கணும் இல்லை, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா God is a God of lavish blessings. சும்மா என்ன சொல் பொங்கி வழிகிற அளவுக்கு ஒரு பிளஸ் பண்ண ஆசையா இருக்கிறார். அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. நட்சத்திரத்தை எண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க, 100 வயசுல குழந்தை பெற்றது என்ன, அது கிங்டம் ஆஃப் காட் தான் ஆப்ரேட் ஆச்சு. ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு, யாக்கோபுக்கு 2 பரிவார ஆசீர்வாதங்கள் எப்படி வந்துச்சு. தோ மாமனார் அவனுக்கு சம்பளத்தை மாத்தி அவனை கீழாக்க நினைச்சாலும் கர்த்தருடைய ஜனமே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்களை ஆண்டு லாவிஷா பிளஸ் பண்ணி அப்படியே கிரேஸ்ல உங்களை தூக்க வைக்க விரும்புறேன். மைண்ட்ல இருந்து ஒரு கால்குலேஷன், இந்த மைண்ட்ல இருந்து ஒரு கணக்கு போடுறதெல்லாம் இந்த கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அப்போ உங்களுக்கு கிருபை தூக்கணும், உயர்த்தணும், கர்த்தருடைய பிளெஸிங்ஸ் அளவற்ற அபண்டன்ட் பிளெஸிங்குள்ள அந்த கிருபையில நீங்க வாழறது தான் சத்தியம். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஏன்னா ஆல்ரெடி இஸ் தேர். கிருபை சத்தியம் இருந்தவரை உள்ளதான் வாசம் பண்ணுவார், இல்ல பண்ணினார். அப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த கிரேஸ் ஆப்ரேட் ஆகுறது கிங்டத்துல ஒரு பிரேக் இருக்கு. அந்த பிரேக் தான் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. தாழ்மை அவருக்கு அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுங்க. தாழ்மை அவ்வளோ அட்ராக்ட். மேக்னெட் எப்படி அயன் அட்ராக்ட் பண்ணுது, மேக்னெட் அயன் எப்படி அட்ராக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த சின்ன பிள்ளைலாம் நம்ம விளையாடுறோம், அப்படி எடுத்துகிட்டு போய் டக்குன்னு விளையாடுவோம்ல. காடுக்கு அவ்வளோ அட்ராக்ட் பண்ணக்கூடியது எது தெரியுமா? தாழ்மை, யூனிட்டி. ஆமென். அதுக்கு நீங்க செய்யறது என்ன, எஃபர்ட் போடணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய உயர்வு வருங்கிறது சத்தியம். சத்திய வசனங்கள் என்னெல்லாம் சொல்லுது பாருங்க தாழ்மையை குறித்து. வாசிக்கலாம் 4:6. ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ் 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளவற்ற வகையில ஊத்துறாரு. சரி, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு மட்டும் அந்த வசனத்துல இல்ல, இந்த தாழ்மைக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா, தாழ்மையினால கிரேஸ் ஆப்ரேட் ஆகுது. அப்ப தாழ்மை இல்லைன்னா டிஸ்கிரேஸ் நீங்க சொல்ல முடியாது. இட் இஸ் ப்ரௌட், pride. அல்லேலூயா. இந்த தாழ்மை இல்லைன்னா வேற என்னதான் வந்துரும், நம்மளுக்கு இருக்குது. தாழ்மை இன்கேஸ் இல்லைன்னா என்ன வந்திருக்குன்னு அர்த்தம், பெருமை. பெருமைன்னா நம்ம நினைப்போம் என்ன பெருமை, ரொம்ப பெருமை அடிச்சுட்டு பேசுறாங்களே. சிலர் வாயை திறக்காம பெருமையா இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? வாய் திறந்து பெருமையா பேச மாட்டாங்க, இருமாப்புள்ள கழுத்துள்ளவர்களாய் நடப்பார்கள். பெருமையான வார்த்தைகளை கொப்பளிக்க தெரிஞ்சாலும் தெரியாம ஆனா பெருமைக்காரங்களா இருப்பாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையினுடைய குவாலிட்டி என்ன தெரியுங்களா? தாழ்மை இப்போ உங்களுக்கு இருக்காங்கிறதுக்கு, தாழ்மை அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடனே கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அப்படி கேட்பீங்க. அந்த அப்படியே கொஞ்சம் கூட இப்படி கட் பண்ணிட்டு சென்சார் பண்ணிட்டு இல்லை பாருங்க. தாவீது எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்கிறாருமா. தாவீது உரியாவை கொலை பண்ணது, உரியாவின் மனைவி அடைஞ்சது, அந்த மனைவி அடைஞ்சதை விட அந்த உரியாவை கொலை பண்ணது, இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராஜடியா இருக்கு நம்ம படிக்கும்போது. காட் இவ்வளோ ஒரு
பார்ஷியலா இருக்கிறாரு. தாவீது வந்து தன் இருதயத்துக்கு ஏற்றவன் வேற சொல்றாரு. நான் ரொம்ப நினைச்சிருக்கேன். அப்பதான் பாருங்க 1 சாமுவேல் 15:25 எப்படி இருக்குது பாருங்க. 15:25 பாருங்க. சவுல் அப்படியா செஞ்சான்? நீ கவனிக்க, சவுல் அப்படியா செஞ்சான்? எங்க சவுல் யாரையாவது கொலை பண்ணிருக்கானா? கொலை பண்ணிருக்கிறானா? இல்ல அடுத்தவனுடைய மனைவி இந்த மாதிரி உரியாவுடைய மனைவி எடுத்துக்கிட்ட மாதிரி தாவீது மாதிரி எதுவும் எடுத்தானா? இல்ல இல்ல. அப்ப காடுக்கு நல்லா கவனிங்க, எது பிடிக்காத விஷயம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால இன்னொருத்தர் மனைவி எடுத்துக்கிறது காடுக்கு பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. அவன் மன கசந்து மன துக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அழறான் பாருங்க. தட் இஸ் ஹியூமிலிட்டி. ஆமென். அந்த 51ஆம் சங்கீதம் இருக்கு பாரு. உங்களுடைய நல்ல ஆவி என்ன நல்ல ஆவி என்னுடைய இருதயத்தை நடத்தணும். ஆமென். செம்மையான வழியில என்ன நடத்தணும். ஆமென். உமக்கு முன்பாக நான் துரோகம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், கதறி அழறான் பாருங்க. அந்த 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 கதறி அழுகிற இடம் இருக்குது பாத்தீங்களா? அது சுயத்தை ரிப்பெண்ட் பண்றான் பாத்தீங்களா? தட் இஸ் தாழ்மை. ஆமென். இது என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு? இது என்ன தப்பு? சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது ஒரு தப்பா, அது ஒரு அது அவரே பண்ணிருக்கிறாரு, இவரே பண்ணிருக்கிறாரு. இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒரு கர்த்தருடைய உண்மையான தாழ்மைப்படுறவங்க பேச மாட்டாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உடனே செய்யணும். அவங்க இவங்க எல்லாம் இல்ல. who is your model? Jesus is your model. ஆமென். ஏன்னா ஜீசஸை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உண்மையான சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். he is the faithful witness. ஆமென். faithful witness. ஆமென். அவர் உண்மையுள்ள சாட்சி. ஆமென். ஆமென். அவர் உண்மையுள்ள சாட்சியும் என்ன, பூமியின் அதிபதிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர். ஏன்னா அவர் உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறவங்க ஏதோ பரதேசியா இருக்கிறவங்க தான் அப்படி இருப்பாங்கல்ல. அவர் பூமியின் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கு எல்லாம் அதிகாரியா இருக்கிறவர். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவர். ஹalleluya. அவருக்கே தாழ்மை இருக்குதுன்னா அவர் பாருங்க தானா எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென். இந்த தாழ்மைனா கர்த்தருடைய ஜனமே, இதுவரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிருபை உங்களை உயர்த்தும். கிருபை உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட கோணத்துல உங்களை தூக்கி போகும். கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஃபெய்த் வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆமென். இப்போ இந்த நாள்ல கிருபையின் சத்தியம் அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னுடைய பாரல அந்த கிருபையை தெரிஞ்சு கிருபை எனக்கு கிடைக்க மாட்டேங்குதேன்னு இருக்கக்கூடாது. நீங்க அந்த கிருபை கிடைக்க நீங்க எஃபர்ட் போட வேண்டிய ஒரே ஒரு எல்லை, ஒரே ஒரு இடம், அது நீங்க தான் பண்ணணும். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவரால் ஆகும்னா நீ விதைக்காம அவர் எப்படி விளைவிக்க முடியும்? அப்போ சின்ன சின்ன வேலையை நம்ம கிட்ட கொடுக்குற, நீ விதைச்சிடுங்கிற, தண்ணியை ஊத்துங்கிற, விளைய செய்ய முடியுமா உங்களால? என்னால? சரி டாடி நீங்க ஜீசஸ் நீங்க விதைச்சிருங்க, நீங்க நீர் பாய்ச்சுங்க, நான் விளைய செய்யறேன், நீங்க இருக்கிற எந்த மனுஷனும் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்போ மேன்வர்ட் எஃபர்ட்னு ஒன்று இருக்கு. தட் இஸ் தாழ்மைப்படுகிற காரியம். நீங்கள் நானும் தாழ்மைப்பட கத்துக்கணும். எப்படி தாழ்மைப்படுறது? பைபிள் என்ன சொல்லுதோ அப்படியே கேட்கணும். அவ்வளவுதான். அப்படி என்ன அப்படியே. இது ஒண்டிதான் பாருங்க சாத்தானுக்கு பிடிச்ச குணம். கீழ்ப்படியாம இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச குணம். ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிச்ச குணம் என்ன? கீழ்ப்படியது. சொன்ன பாருங்க, தாவீது மாதிரி சவுல் செஞ்சாராமா? இல்ல. என்ன செஞ்சுக்கிறாரு பாருங்க. 1 சாமுவேல் 15:25 என்ன இருக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி சாமுவேல் அனுப்பி சவுல் சொல்றாரு பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீங்க அந்த சாப்டர் 15 அதிகாரத்தை படிச்சா சவுலுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் தெரியும். காட் சொன்னதை விட்டு இவரா பிளான் பண்றாரு ஒண்ணு. ஹலோ, காட் ஒன்று சொல்றாருன்னா அதுக்கு அவர்கிட்ட அதெல்லாம் கேட்கறதெல்லாம் ரைட்டு தான். சிலர் பாருங்க கேட்பாங்க வைப்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. கேட்டுக்குவாங்க, அந்த பைபிளை படிச்சுக்குவாங்க, அந்த வசனத்தை கேட்டுவாங்க, அதுபடி ஒபே பண்ண மாட்டாங்க. இவன் தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் கேட்டான், ஆனா அதன்படி அவன் செய்யல. அதுக்குதான் சவுல் சொல்றாரு, நீ கீழ்ப்படியறதை விட வேற எது பெருசு நீ நினைக்கிற? நீ பலியிட்டுட்டா சரியா படிச்சான்ற. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல நீங்கள் நானும் என்ன செய்ய கத்துக்கணும்னா தாழ்மைப்படணும். தாழ்மைப்படுறதுன்னா நான் சொன்ன மாதிரி, ஆண்டவரே எனக்கு நீங்க தான், உங்களை தவிர யாருமே இல்லை, இந்த வசனம் இப்படி கொடுத்துருக்கிறீங்க, ஆனா இதை செய்யறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. இதை நான் செய்யும் போது எல்லாரும் எனக்கு எழுத்து நிற்பாங்க,
ஆனா அதுக்கு நான் கவலைப்படல, உங்களுக்காக நான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படியே கீழ்ப்படியணும். பாருங்க, நீரே ஆனால் பீட்டர் கேட்கிறார், ஜீசஸ் வாக்ட் ஆன் வாட்டர். கடல் மேல அவர், தண்ணி மேல அவர் நடந்து வராரு. ஆமென். நீரே ஆனால் நானும் அப்படின்னு அவன் சொல்றான். வா அப்படின்னதும் மத்த எல்லாரும் என்ன செய்யறாங்க? சரி, பீட்டர் இறங்கின பிறகு அது யாராவது இறங்குனாங்களா? இல்ல. அப்ப அந்த வானும் போது அவன் படகை விட்டு இறங்குறான்ல, சூழ்நிலைகளை விட பெருசா கர்த்தர், அது ஒரு தாழ்மை. ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க தாழ்மை இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதிராளியா யார் இருப்பானா? சாத்தான்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்க சுயம் தான் இருக்கும். உங்களுடைய சுயம் சுயம் டக்குன்னு சொல்லும். ஒரு பணம் இருக்கு, கொடுக்காத அப்படின்னு சொல்லும். எடுத்தது ஒரு சாமான் இருக்கு, ஐயோ நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் மைண்டு. இதை கொடுத்துட்டா எனக்கு அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. சில கஷ்டப்படும் போது நல்லா வேணும் அப்படின்னு சொல்லும். அவங்க செஞ்சதுக்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் சுயம். நிஜமாவே ஒருத்தவங்க பாவத்தில் இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க? ஐயோ பாவம் என்ன பாருங்க, அப்படிதான் நம்ம நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க ஹார்ட் அப்படி இருக்குன்னா, நீங்க வந்து தாழ்மைப்படுற பிள்ளைங்க. உங்களையே நீங்க செக் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. ஐயோ சாத்தா இப்படி பண்ணிட்டான், அதை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அவங்கள பேசிட்டு இருக்கோம். ஐயோ பாவம், அவங்கள எப்படி விடுதலை செய்யலாம், இப்படி ஆயிடுச்சே பாவம், அப்படி அவங்க மேல ஒரு பரிதாபம் வரணும். அவங்களுக்கு நல்லா வேணும், இவங்க நடந்ததுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம கிட்ட என்ன இல்லை? தாழ்மை இல்லை. தாழ்மை இல்லை. நம்ம கிட்ட என்ன இருக்கு? பெருமை இருக்கு. தாழ்மை இல்லைங்கிறத விட பெருமை இருக்கு. பெருமை ஆப்ரேட் ஆகிற இடம்லாம் பாத்தீங்கன்னா சுயம். அல்லேலூயா. சுயத்தை நீங்க சாம்பலாக்கணும், சுயத்தை கீழே போடணும். தாழ்மை ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தாழ்மை உள்ள பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். என்ன தாழ்மை உள்ள பிள்ளைகள் நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை உங்களையே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். தாழ்மை உள்ள பிள்ளைகள் இப்போ இதை நம்ம பேசுனா இல்லை கர்த்தர் கனமடைவாரான்னு நினைக்கும். ஆல்வேஸ் ஹியூமிலிட்டி ரிமெம்பர்ஸ் த க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் காட். ஆமென். இந்த தாழ்மையானது எப்பொழுதுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இதுல கர்த்தர் மகிமை அடையணுமே, அவரை குளோரிஃபை பண்ணணுமே, அவர் நாமத்துக்கு மகிமை கொடுக்கணுமே அப்படின்னு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் ஊரை முழுக்க கடனை வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாம் யோசிச்சு பார்த்தா எவ்வளவு துக்கமா இருக்கு பாருங்க. எடுத்தது ஈஸியா கடன் வாங்கிடுவாங்க. அதுல என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரு டிஸ்ஒபீடியன்சி. என்ன டிஸ்ஒபீடியன்சி சொல்லுங்க? நோ, the word of God, நீயும் கடன் வாங்காத இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு இருக்கு. அப்ப கடன் கொடுப்பாயின்னு சொல்றாருல்ல. ஹலோ, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த ஜாதியில ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கறது, அப்ப கடன் வாங்காதன்னு அவர் கடன் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்க தானே. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நீ கடன் கொடுப்பாயின்னா அந்த கொடுக்குறவங்க, நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க? அப்ப அந்த கடன் வாங்க வேணாங்கிற ஃபார்முலா முழுசா அங்க பழிக்கல பாருங்க. நான் பேசுறது புரியுதா? நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்ப நீங்க கொடுக்கும்போது ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க? வாங்குறாங்க. அப்ப கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருக்கு அது பிடிக்கல. ஆனா என்ன சொல்றாருன்னா, நீ வாங்காதன்றது மட்டும் இல்ல, வாங்குற சூழ்நிலைகள் நமக்கு வரலாம், சில வேலைகள்ல வரலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரட்டுமா? உங்களுடைய ஃபோக்கஸை இப்படி நான் கடன் வாங்கினா காட் அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறாங்க, இப்படி போய் நிற்கிறாங்களே. அல்லேலூயா. இதனால கர்த்தருடைய நாம மகிமைப்படுமா? அந்த வாங்குற நபர் யாரு? அதை என்ன பர்பஸ்க்கு வாங்குறோம்? அல்லேலூயா. இதனால கர்த்தருடைய நாம மகிமைப்படுமா நீங்க அந்த இடத்துல நினைச்சிட்டா? ஆமென். அந்த கடன் கொடுக்கும்போது ஒருத்தர் வாங்குறாங்க பாருங்க, கடன் நீங்க கொடுக்கும்போது ஒருத்தர் வாங்குறாங்கல்ல, அந்த வாங்குறவங்களும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? நீங்க கொடுக்கறதுனால அங்க வந்து ஒரு பிரச்சனையா இருக்காது. நீங்களே ஒரு கடனே வாங்குறீங்க. நான் சொல்ற பாயிண்ட் என்ன ஈஸியா சொல்றேன். நீங்களே கடன் வாங்குறீங்க, அந்த கடன் உங்களுக்கு கொடுத்தவங்க உங்க கழுத்தை நெரிச்சு ஊரெல்லாம் போய் இவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லாம, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களும் வரும். ஆமென். இருக்கும். ஆனா பிரதானமானது எது தெரியுமா? He is my source. Jesus is my source. God தான் என் source. ஆமென். God தான் என் source. அப்படி நீங்க சின்ன விஷயத்துக்கு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா
பெரிய லட்சக்கணக்கான பணங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். கிரேஸ் என்ன செய்யும்னா அள்ளி கொடுக்கும். அதுக்கு முந்தின நிலை தாழ்மைப்படணும்னு சொன்னேன். அந்த தாழ்மை உங்களுக்கு இருக்குதுங்கிறது உண்மைன்னா நீங்க என்ன செய்வீங்க? வசனம் இப்படி சொல்லுதே, இதுல கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் இதுல மகிமை அடைவாரா? இதுல மகிமை அடைவாரா? அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைக்கும். இவங்ககிட்ட கடன் கேட்கிறமே, இவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க? ஒரு இக்கட்டான நேரம் இருக்கலாம். ஒரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், திடீர்னு ஒரு ஃபீஸ் கட்டணும், திடீர்னு ஏதோ ஒரு இயற்கை சாதகம் இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு திருமண காரியம், ஒரு வீடு கட்டுற காரியம், எல்லாத்துக்குமே ஒரு போதுமானவர். ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படி வாங்கும்போது நீங்க நினைக்கணும், இதுல கர்த்தர் மகிமை அடைவாரா? ஆமென். அல்லேலூயா. இந்த தாழ்மை அடுக்கிற வேலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், இதை செய், அதை செய், அவங்க கிட்ட போகாத, இங்க போகாத சொல்லி தருவார். ஆமென் சொல்றீங்களா? அடுத்தது தாழ்மை உள்ள பிள்ளைகளுக்கு ஒபீடியன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அவங்க எப்படி இருப்பாங்க? சுயத்துக்கு செத்து இருப்பாங்கன்னு சொன்னேன். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன், அவங்க குளோரிஃபை பண்ணுவாங்க காட்ஸ் நேம். ஆமென். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எப்பயுமே தேங்க்ஃபுல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? தேங்க்ஃபுல்லா இருப்பாங்க. யாருக்கு? ஆண்டவருக்கு. அருமையான வார்த்தை. மனுஷனுக்கு இல்லை. கூழுக்கும் ஒரு கடன் கேட்டு கிடைச்ச பிறகு ஐயோ அக்கா நீங்க இல்லைன்னா ஐயோ அக்கா இப்படிக்கான்னுவாங்க. நம்மளை பார்த்த பிறகு உங்க ஊழியத்தால தான் நான் இப்படி இருக்கேன், ஐயோ நான் எப்படி தெரியுமா ஊழியத்துல வளர்ந்தேன், நீங்க இல்லைன்னா நல்லா இப்படி அப்படின்னு நான் சொல்றேன். எந்த மனுஷனையுமே நீங்க இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உண்மையாவே காடுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயுமே நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்னை இப்படி ஒருத்தவங்க நடத்துனாங்க, கர்த்தர் அவங்களோட இருந்தபடினால நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாமே தவிர, ஆனா நீங்க யாருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும்? ஆண்டவருக்கு. ஆமென். ஆண்டவருக்கு இருந்தாதான் அந்த உண்மையான நபருக்கும் நீங்க இருக்க முடியும். நான் ரொம்ப இந்த நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கிறத நான் நினைச்சு பார்ப்பேன். நான் ஒரு முறை திருச்சியில நான் வேலையை ரிசைன் பண்ண அந்த நாட்களில் 2000 வேலையை ரிசைன் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. நான் ஒரு ஹையர் செகண்டரி டீச்சராக இருந்திருக்கேன். அதனால் கையில் நல்ல பணப்புழக்கமான ஒரு காரியங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அப்போ பாருங்கள், நான் ரிசைன் பண்ணிவிட்டேன். என்னை இந்த திருச்சி புத்தூரில் நான் இருக்கேன். சுப்பிரமணியபுரம் இங்கேருந்து புத்தூர்லேருந்து சுப்பிரமணியபுரம் ஒரு 2-3 கிலோமீட்டரு. அங்கே என்னை ஒரு ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க. உடனே நானே சரின்ட்டு நான் அங்கே போகிறேன். ஆனால் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் அன்னைக்கு பஸ்ஸுக்கு தேவை 2 ரூபாய் தான். எவ்வளோ ரூபாய்? 2 ரூபாய் தான். அப்போ நான் ஆண்டவர் நீ போன்னு சொல்கிறாரு. நிறைய இந்த தாழ்மைப்படுறதுக்கு குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவர் போன்னு சொல்லும்போது உடனே ஆண்டவர் நீங்கள் காசு கொடுங்க பஸ்ஸுக்கு, அப்புறம் நான் போகிறேன்னு. நான் இல்லை 2 ரூபாய் தான். ஆனால் 2 ரூபாய் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், போன்னு சொல்லிட்டாரே அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன், நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். நிஜத்தை சொல்கிறேன். திருப்பி என்ன நம்பிக்கையோட போகிறேன், எப்படி திரும்பி வரும்போது நம்மளை அவங்க ஆட்டோலையாவது அனுப்பிச்சி விட்ருவாங்க. அல்லேலூயா. எப்படி இந்த பஸ்ஸுக்காவது கொஞ்சம் காசு கொடுத்துருவாங்க. அந்த முழு நம்பிக்கையோடு நான் போனேன். அல்லேலூயா. ஆனால் அங்கே போனால் நல்ல ஊழியம், எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங்கில் தான் வருவாங்கன்னு அவங்களே முந்திக்கிறாங்க. இயேசுவேன்னு இருக்கு எனக்கு. இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங், எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா சாப்பிட்டதே கிடையாதுங்கிறாங்க. அட இப்போ சாப்பிட்றோம் குடும்பம்னு சொல்லலான்னு வருது. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லை அந்த மாதிரி சொல்லி சாப்பிடணும். அந்த மாதிரி நபரும் அவங்க எனக்கு அப்படி இல்லை, பரிச்சயமானவங்க கிடையாது. இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங்கில் வந்துடுவாங்க. அப்படின்ட்டு சாப்பிடாம எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு திருப்பி போகும்போது ரொம்ப நன்றிக்கா அக்கா, இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்கக்கா, இத்தனை பேர் வந்தாங்கக்கா, இப்படிக்கா அப்படிக்கா. ரைட்டு சரின்ட்டு நான் கிளம்புறோமான்னா எதில் போகிறீங்க, எப்படி போகிறீங்க, ஒன்றுமே கிடையாது. சரியா? ஆனால் அந்த வீட்டில் நடந்த பிரச்சனைன்னா குழந்தையே இல்லைங்க அவங்களுக்கு 8 வருஷம். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த பெண்களுடைய கண்ணீருக்காக என்னை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் அப்படி நீ ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். ஆமாம். அந்த வீட்டில் ட்வின்ஸ் குழந்தை பிறந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவர் இப்படி ஜெபத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இல்லை, காடுகிட்டே ஸ்ட்ராங்கா இல்லை, ஊழியக்காரங்கிட்டே ஸ்ட்ராங்கா இல்லை. இதுக்கு பேர் என்னது? அன்தேங்க்ஃபுல் பீப்புள். நீங்கள் உலகத்தில் பார்க்குறவங்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி யார் இருப்பான்னா அன்தேங்க்ஃபுல் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மிஸ்ட் ஆஃப் அன்தேங்க்ஃபுல்னஸ் யூ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு காட்.
நான் திருப்பி வரும்போது பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு பசிக்குது தான், அழுக வருது, பசிக்குது, ஆனால் பரவாயில்ல பரவாயில்ல. அல்லேலூயா. எனக்கு நடக்கிறதுக்கு பலன் இருக்குன்னு நான் நடந்து வந்துட்டேன். ஆனால் ஒரு நேரம் கூட நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, என்னை வந்து இப்படி அடிச்சிட்டிங்களே அப்படின்னு நான் கேட்கல. எனக்கு அங்கே போகிறதுக்கு தான் காசு இல்லை, ஆனால் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி என்ன இருந்தது, சாப்பாடு. வந்தேன், சாப்பிட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையுமே நம்ம என்ன நடு ரோட்டில் நிற்கிறோம், பிளாட்ஃபார்மில் அம்மா தாயை நான் நிற்கிறோம். அல்லேலூயா. நான் உறுதியாக சொல்ல முடியும், என் பெற்றோரோட நான் நல்லா இருக்கேன். ஆமென். என்னோட என் குழந்தைகள் நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையினுடைய அஸ்திபாரம் என்ன? தாழ்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு 2 ரூபாய் இல்லாம 3 கிலோமீட்டர் போனவ 10 லட்சத்துக்கு மேல காரை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் நிறுத்தும் போது ஆண்டவருக்கு கை நீட்டி நன்றி சொல்றேன். ஹலோ, அந்த கையை நீட்டி அந்த கார் மேலே வச்சு நன்றின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி நான் சுப்பிரமணியபுரம் நடந்து வந்ததை கருத்து எனக்கு காட்டுறேன். நான் அன்னைக்கே உனக்கு இப்படி ஒரு கார் கொடுக்கணும், நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, தாழ்மையை சொல்லிக் கொடுங்க, விட்டு கொடுக்கறத சொல்லிக் கொடுங்க. இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாக பேசாதீங்கன்னு சொல்லிக் கொடுங்க. அகந்தை ஆணவமும் கர்த்தருக்கு பிடிக்காத குணம்னு சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார்னு இருக்கு பைபிள்ல. என்ன பெருமைக்காரர்களுக்கு கர்த்தர் எழுத்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அவ கிருபை மடை திரண்ட வெள்ளம் போல உங்க மேல கிருபை தாரும் தேவரை நீங்க பாட வேணாம். ஆட்டோமேட்டிக்கா கிருபை உங்களுக்குள்ளதான் இருக்குது, அது பொங்கி வழி ஆரம்பிச்சிடும். தூக்குன்னு மேல கொண்டுட்டு போயிரும் உங்களை. ஹல்லேலூயா. தாழ்மைப்படுங்க, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையாயிருங்க. தாழ்மையினுடைய குவாலிட்டி என்னன்னா, விட்டு கொடுக்குற குணம், அப்படியே கேட்குற குணம். ஒபீடியன்ஸ், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்னா மறுவார்த்தை கேட்காம கீழ்ப்படுகிறது. ஆமென். இந்த பார்வோன் தன்னை தாழ்த்தாதபடினால ஹோல் சிட்டி அஃபெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. எகிப்தி கெட்டு போயிடுச்சு, அவன் ஊருக்கு தாழ்த்த தெரியாதனால. அல்லேலூயா. யோசேப்புங்கிற ஒரே ஒருத்தன் தாழ்த்துனதுனால அவன் முழு குடும்பமும் கோத்திரமா பிளஸ்டட் ஆனாங்க. நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் தாழ்மையில ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்க ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனை கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார். கிருபை உங்களை உயர்த்தும். ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பாருங்க, அவருடைய கரம் எப்படி இருக்குதாமா? பலத்த கரம். அந்த கரத்தினால உண்டிதான் ஒரு ஆளை உயர்த்த முடியும். அந்த பலத்த கரத்தினால உண்டிதான் ஆபத்திலிருந்து விடுவிக்க முடியும். அந்த பலத்த கரத்தினால உண்டிதான் உங்களையும் உங்க ஜெனரேஷனையும், ஓ இந்த குடும்பமா, இந்த பிள்ளையா, இவங்களுடைய இந்த அம்மாவுடைய பிள்ளையா, ஓ உங்க அம்மா இவங்களா, ஓ அத்தை இவங்களா, உன் மாமியார் இவங்களா, உன் புருஷன் இவரா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து கர்த்தருக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களா இருக்கீங்களோ. அல்லேலூயா. அது மாதிரி சொல்றேன், செல்ஃப் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன், உங்களுடைய சுயம் ஒண்ணு சொல்லும், அதுக்கு கேட்கவே கேட்காது. எனக்கு வந்து பாம்பேல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து அந்த நான் சொல்ற ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அந்த ஃபேமிலி பிஃபோர் 8 இயர்ஸ். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, குழந்தை இல்லை. அந்த குழந்தை என்னும் போது என்னோட ஃப்ரெண்டு மூலமாக அவங்க அக்கா அப்படி ஜெபம் பண்ணி அந்த குழந்தை தரிச்சிச்சவங்க அந்த அவங்க பெண்ணுக்கு. ஆமென். தன்னுடைய ஒரே மகள். அப்போ வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் கட்டாயம் வரணும், நாங்கள் உங்களுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறோன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஆசை, அந்த குழந்தைய நம்ம தூக்கணும், பிளஸ் பண்ணணும். அவங்க ஒரு ஹிந்துலேருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட குடும்பம், ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. செல்ஃபை பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த நாளில் அவங்க எனக்கு டிக்கெட் புக் பண்ணி அங்கே போயிட்டு நான் வர நாள்லாம் எனக்கு அடுக்கடுக்காக என்ன இருக்குதுன்னா ஊழியம் இருக்குது. அந்த ஊழிய நாட்கள் அவங்க ஃப்ரீயாக இருந்துட்டு சொல்லுங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இதை விட அதிகமாக அட்டிஸ்டச்சாக இருக்கிற காலங்கள் நேரங்கள் அவங்க அதுக்கப்புறம் நான் போகவே முடியாத மாதிரி ஊழியங்களாக இருக்குது. ஏற்கனவே குழந்தை நவம்பரில் பிறந்துருச்சு, நான் ஜனவரியில் போகிறேன். நான் இதுக்கு மேலே இன்னும் என்ன செய்ய முடியாது, லேட் பண்ண முடியாது. ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஆனால் நான் என்ன செய்கிறேன், சில ஊழியங்கள் எல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நீ அங்கே போ அப்படிங்கிறார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் போகிறேன்,
ஆனா இங்க வந்து 2-3 இந்த ஊழியத்தெல்லாம் போனாதான் நான் என்ன செய்யலாம், இந்த நிர்வாகம் பண்ணலாம், என்ன செய்யலாம், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், மினிஸ்ட்ரியுடைய நீட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், தேவைகளை சந்திச்சுக்கலாம் அப்படின்னு என்னுடைய சுயம் சொல்லுது. ஆனா டக்குன்னு எனக்கு சுயம் வந்தாலும் நான் உடனே அதை கீழே போட்டுருவேன். அல்லேலூயா. உடனே இம்ப்ளிசிட்டா உடனே போட்டுருவேன். சர்த்தா போன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆமென். நான் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே இறங்கி அந்த நாட்கள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே ரெண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், ஆஃபீஸில் சேலரி போடணும், எவ்வளோ தேவைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் அங்கே போகிறேன். நீங்கள் நம்புவீங்களா, ஒரு பெரிய காணிக்கை கையில் கொடுத்துருக்காங்க. ஹலோ, ஒரு பெரிய, நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா they are regular donors to our trust. அப்படி இருக்கும்போது என் கையில் அவங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் தான் கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பெரிய காணிக்கை தொகை எடுத்து என் கையில் கொடுத்து என்னை ஃப்ளைட்டில் அனுப்பி அவ்வளோ ஒரு அன்பு காட்டினாங்க. நம்ம ஹியூமனில் நம்ம செல்ஃபில் ஒரு கணக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பெருமைன்னு அர்த்தம். ஹலோ, பெருமைன்னா நீங்கள் வேற ஏதோ நினைக்காதீங்க. ரொம்ப பெருமைக்காரவங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு இல்லாமல் நீங்கள் சுயத்தில் ஒரு கால்குலேஷன் பண்ணுறதெல்லாம் பெருமை. அல்லேலூயா. திரும்பி வரேன், அவ்வளோ ஒரு ஆஃபரிங்கோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தேவைகளை சந்திச்சாரு கர்த்தர். ஆமென். ஆமென். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. இது மாதிரி உங்களுக்கு தாழ்மைப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை விடுவார். ஆமென். நல்ல தேவ ஜனமே, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஆமென். அப்போதான் உங்களுக்கு தாழ்மை இருக்கிறதா அர்த்தம். அது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம். என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதை கேட்க கேட்க உங்களுக்கு என்ன வந்துடும், நீங்கள் தாழ்மைப்பட ஆரம்பிச்சுடுவீங்க. தாழ்மைப்படுறது இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் என்ன வந்துடும், தாழ்மை வர வர என்ன வந்துடும், கிருபை போட்ட ஆரம்பிச்சிடும். அந்த கிருபைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி உலக அளவில் ஊழியர்கள்லாம் சின்ன வயசுலேயே ஷைன் பண்ணுறாங்களே, எனக்கா இத்தனை கிருபைலாம் பாடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் என்ன காரணம், தாழ்மை. நசுக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அடங்கியிருந்தாங்க பாருங்க, அதுதான். ஆமென். கர்த்தர் உங்களையும் அப்படி உயர்த்துவார். God bless you. Amen.